ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் இக்பால். இன்னைக்கு சைக்கிளிங் சீரீஸ்க்கான 2வது நாள். மும்பையில் தமிழர் அதிகமாக வசிக்கிற ஒரு இடம் தாராவின். அந்த இடத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். நான் அவுட்டோரில் ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். புதுசாக மைக் செட்டப்பும் வாங்கியிருக்கேன். சவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா டிராஃபிக் இருக்கிற ஏரியாவில் நிற்கிறேன் நான் இப்போ. ஸோ இது வந்து என் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஏரியா இருக்குது. ஒரு ஜங்ஷன் மாதிரி. இந்த ஜங்ஷன்ல இருந்து இந்த பக்கம் போகணும் அப்படின்னா காட்கோப்பர் அப்படின்னு ஒரு இடம் வரும். லாஸ்ட் டைம் அந்த பக்கம் தான் போயிருந்தேன், 23 கிலோமீட்டர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம போகிறது வந்து இந்த பக்கம் டுவர்ட்ஸ் செம்பூர் போய் செம்பூர்ல இருந்து சைன்ல இருந்து தாராவி. இந்த ரைடு வந்து கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி வரும். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக, ஹெல்த் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ராவா அப்படின்னு. நான் வந்து இது ஒரு விளம்பரம் மாதிரி பண்ணல, நான் யூஸ் பண்ணக்கூடியது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். ஸோ இட்ஸ் நாட் அட்வர்டைசிங் அபவுட் தட் ப்ராடக்ட். ஸோ மற்ற நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஸ்ட்ராவா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். வீட்டிலேருந்து நான் கிளம்பி வந்து 3 கிலோமீட்டர்ஸில் இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கேன். தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தானே, அங்கே போய் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ வாங்க போகலாம், அங்கே போய் பார்க்கலாம். அணுசக்தி நகர்லேருந்து சுனாபட்டி இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரமுக் சுவாமி ஐ ஹாஸ்பிட்டல் தெரியுது இல்லையா? ஸோ அதுக்கு கீழே தான் வந்து சுனாபட்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் முன்னாடி போயிட்டுருக்கு டுவர்ட்ஸ் வீட்டி. சென்னையில் எப்படி சென்னை சென்ட்ரல் இருக்குதோ அந்த மாதிரி இங்கே வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் அப்படின்னு இருக்குது. சிஎஸ்டி அப்படின்னு ஷார்ட்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த டைரக்ஷன்ல தான் இந்த வண்டி வந்து போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வீடியோ லொகேஷன் காட்டணும் இல்லையா, அணுசக்தி நகர். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் ரைடு பண்ணி வந்திருக்கேன். ரைடிங் பண்ணும்போது எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போறீங்கன்னாக்கா கண்டினியூ நீங்கள் ஒரேடியா ரைடு பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டரில் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பாஸ். ஸோ தட் உங்கள் பாடி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் மோடில் போயிட்டு அந்த எனர்ஜி ரீகெயின் பண்ணிவிட்டு திரும்ப உங்களுக்கு வந்து ரைட் பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்டினியூஸ்லி ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பாடிக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெயின் கொடுக்குறீங்க நீங்கள். ஸோ நீங்கள் சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவீங்க. நடுவில் இப்போ அந்த 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டரில் பாஸ் எடுக்கிறீங்க இல்லையா, அப்போ தண்ணி குடிச்சிக்கலாம். தண்ணி வந்து எப்பவுமே கேரி பண்ணணும். நான் உங்களுக்கு என்னோட சைக்கிள் காட்டவே இல்லை. தண்ணி பாட்டில் கூட கேரி பண்ணிட்டு இருக்கேன். 1 லிட்டர் பாட்டில். அது கூடவே பேக் இருக்குது. பேக்கில் என்னென்ன பொருள் இருக்குன்னு மேபி சாப்பிட போகும்போது உட்காருவாங்கல்ல, அப்போ முடிஞ்சால் காட்டுறேன் உங்களுக்கு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஏன்னா நான் வந்து மைக் செட்டப் பண்ணல. ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி வந்ததுக்கப்புறமா ஃப்ரூட் காரான பார்த்தேன் நான். ஃப்ரூட் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்துருக்கேன். ஸோ ஃபைனலி தாராவி வந்து ரீச் பண்ணிட்டேன். இப்போ நான் இருக்கிறது வந்து 90 ஃபீட் ரோட். இந்த ஏரியா வந்து ரொம்ப க்ரௌடடான ஏரியா. நான் இப்போ நிற்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தேன்னாக்கா காமராஜர் மெமோரியல் இங்கிலீஷ் ஹை ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ். ரெஸ்டாரண்ட் எங்கே நியர்பை இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்குது. ஆக்சுவலி எந்த இடம் வந்து நல்லா இருக்கும், நான் முன்னாடி ஒரு சந்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிடும் போது வீடியோ எடுக்கிறது, ஏற்கனவே நான் வந்து கொஞ்சம் ஷை டைப் பர்சன் தான், இவ்வளோ பேசுறதே பெரிய விஷயம். சாப்பிடும் போது உட்காந்து வீடியோ எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். முடிஞ்சால் 1-2 ஃபோட்டோ எடுத்து வேணா போடுறேன். சாப்பிட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு தான். வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 13 14 கிலோமீட்டர் வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் போக வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி கடைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாஸில் வந்து நிறையா இருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய நிறையா பொருள்கள் ஈஸிலி அவைலபிள் பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி கடை வச்சுருக்கிறவங்க. என் வீட்டுக்கிட்டையும் ஒரு கடை இருக்குது, அந்த கடை முடிஞ்சால் எப்படியாவது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் இருக்கிற இந்த லொக்கேஷனை பார்த்தோம் அப்படின்னாக்கா சுற்றியுமே வந்து தமிழ்காரங்க இருக்கக்கூடிய ஏரியா தான். கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னாக்கா தமிழ் டெக்ஸ்ட் அங்கங்கே உங்களுக்கு தெரியும். சபரி,
ஆர்டி சிந்தட்டிக்ஸ், அருள் மார்ட், இந்த மாதிரி நிறைய கடைகள் வந்து தமிழ்காரங்க பேர் இருக்கக்கூடிய கடையாக உங்களுக்கு வந்து தெரியும். கரும்பு கடை, ஸ்ரீகிருஷ்ணா ஆயில் மில்ஸ். இங்கே ஸோ சாப்பிட்டு முடிஞ்சு திரும்ப வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் 20 கிலோமீட்டர் டோட்டல் ரைட் ஆகிடுச்சு. ரிட்டர்ன் வர்றதுக்காக இப்போ 6 கிலோமீட்டர் ரைட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. வரும்போது பிரிட்ஜில் இருக்கேன். திரும்ப அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஸ்க்ரீனில் எதுவுமே தெரியல, இருக்கிற வெயிலில். ஸ்க்ரீன் திருப்பி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் போகிற ஒரு பிரிட்ஜு தெரியும். அங்கே வந்து இப்போ நான் நிற்கிற பிரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோ தூரத்துலேருந்து நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன், ஏறிட்டே இருக்கேன். அவ்வளோ தூரமாக இருக்குது, இவ்வளோ நீளமாக இருக்குது பிரிட்ஜு. விவேக் சொல்வார்ல, ஜெமினி பிரிட்ஜ் என்ன அவ்வளோ நீளமாக இருக்குது, ரொம்ப நேரமாக இந்த வாக்கிலே போகுதுண்ணா. அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நேரமாக ஏறுறேன் பிரிட்ஜு முடியவே மாட்டேங்குது. அந்த மாதிரி அவ்வளோ தூரம் ஏறி வந்து டயர்டாகி சைக்கிள் ஒரு பக்கம் நிப்பாட்டிட்டு, காத்தோட்டமாக இருக்குது. ட்ரெயின் எல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு இந்த பக்கம். ஸோ காத்தோட்டமாக இருக்குது, அப்படி கொஞ்ச நேரம் உட்காரலான்ட்டு வந்து உட்காந்துட்டேன். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் வீட்டுக்கு போகிறதுக்கு. அம்மா காலெல்லாம் வலிக்குது. தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியும் சூடாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் 4 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து இப்போ ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணியிருக்கேன் ஃபார் அ ஷார்ட் பிரேக். நிழல் இருக்குது, குளுகுலுன்னு இருக்குது, சூடாக இல்லாமல் காத்தோட்டமாக இருக்குது. அண்ட் நான் நின்றுருக்கு இந்த இடத்துல வந்து பக்கத்துலேயே ஒரு நர்சரி ப்ளஸ் பாட்ரி, மண்ணால் செய்யக்கூடிய பொருள்கள் இருக்குது இல்லையா, அது ப்ளஸ் பிளான்ஸ், ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதை உங்களுக்கு காட்ட பாருங்கள். ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. பேக் எண்டில் ஸ்ட்ராவாவில் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. எத்தனை கிலோமீட்டர் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம், மேக்ஸிமம் ஸ்பீடு என்ன, ஆவரேஜ் ஸ்பீடு என்னது, எவ்வளோ கேலரிஸ் பர்ன் ஆகிருக்கு, எவ்வளோ எலிவேஷன் நம்ம கெயின் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேக் எண்டில் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்க்ரீனில் அதோட ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய பேட்டரி இப்போ வந்து லாஸ்ட் 3-2% தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி லாங் ரைட்ஸில் போகிறேன் அப்படின்னாக்கா டெஃபினெட்லி கேமரா தனி செட்டப் ஏதாவது கேமரா மாதிரி வாங்கணும். இல்லை அப்படின்னாக்கா மொபைல்லையே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று மொபைலில் சைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி செட் பண்ணி, பவர் பேங்க் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு பேக்கப் இருந்ததுனாக்கா, பவர் பேங்க் இருந்ததுனாக்கா பேட்டரி லோ ஆகும்போது பவர் பேங்க்லேருந்து நம்ம திரும்ப சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் இதோட நம்ம இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணலாம். சந்திக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். டேக் கேர்.